இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். வேத வாக்கியம் சொல்லுகிறது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. யாரை சேதப்படுத்தாது? எது சேதப்படுத்தாது? யாருக்கு சேதம் உண்டாகிறது என்று சொல்லி நாம் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாவதாக தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் படித்தால், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். இங்கே சிங்கங்கள் சேதம் உண்டாக்குவதற்காக பசியோடு கூட இருக்கிறது. அதுக்குள்ள தூக்கி போட்டாலே எல்லாமே முடிஞ்சு. ஆனால் சிங்கத்தினால் தானியேலுக்கு எந்த ஒரு சேதத்தையும் ஏற்படுத்தி விட முடியவில்லை. காரணம் என்ன? இந்த 6வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தால், தானியேலோ இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தேவ மனிதன் என்கிறதான வார்த்தையை நாம் படிக்க முடியும். ராஜா சொல்லுகிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தப்புவித்தார் அல்லவா? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? அப்போ கர்த்தரை ஆராதிக்கிறவர்களை எதுவும் சேதப்படுத்தி விட முடியாது. தீங்கு வர்ற மாதிரி தான் இருக்கும், ஆனால் தீமையை நன்மையாக கர்த்தர் மாற்றுவார். இந்த ஆராதனை என்று சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. தாவீதோட கரங்களில் கின்னரம் இருந்தது. அது ஒரு சுரமண்டலம். ஆனால் சவுலோட கரங்களில் இருந்ததோ ஈட்டி. ஈட்டி உலகத்தின் பார்வையில் கூர்மையானது, வலிமையானது, எவரையும் வீழ்த்தி விடக்கூடிய வலிமை படைத்தது. ஆனால் தாவீது கரத்தில் இருந்ததான இந்த கின்னரம், சுரமண்டலம் என்று சொல்லப்படுகிறதான இந்த இசை வாத்திய கருவி கீழே விழுந்தா உடைஞ்சு போயிடும், பலவீனம் உள்ளது. ஆனால் இது ஒரு ஆராதனைக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. தேவனை ஆராதிக்கிற ஆராதனைக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. இந்த தாவீது அந்த கிண்ணறத்தை எடுத்து அழகா வாசித்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருப்பார். அந்த நேரம் பார்த்து பிசாசு தாவீதை கொலை செய்யறதுக்கு சவுலுக்குள்ள இருந்து கிரியை செய்யும். சவுல் தன்னுடைய கரத்தில் இருந்ததான ஈட்டி எடுத்து எறிவார். ஆனால் ஈட்டி சுவத்தில் படும், தாவீதோ சேதமின்றி கர்த்தரால் காக்கப்படுவார். இதை எதுக்காக இங்கே ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறாரே? ஆனால் ஆராதிக்கிறவனுக்கு சேதம் வருவதில்லை. நீ கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளா இருந்தா, நீங்களும் நானும் கர்த்தரை உண்மையாக ஆராதிக்கிற பிள்ளைகளா இருப்போமானால் நமக்கு சேதங்கள் வருவதில்லை. ஆராதனையினுடைய முக்கியத்துவம் புரிகிறதா என் அன்பு தேவஜனமே? கர்த்தரை ஆராதிக்கிறதான அந்த ஆராதனைக்குள்ள இருக்கிறதான மகத்துவம் நமக்கு புரிகிறதா? அதுக்குள்ள இருக்கிறதான வல்லமை நமக்கு புரிகிறதா? ஆராதிக்கிறவனுக்கு சேதங்கள் வருவதில்லை. இரண்டாவதாக தானியேல் 3வது அதிகாரம் அதனுடைய 25, 27 ஆகிய வசனங்களை படித்து பார்த்தால், அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கினிக்குள்ளே தூக்கி போடப்பட்டும் அவர்களுடைய முடி கருகலே, அவர்களுடைய வஸ்திரம் வெந்து போகலே. ஆனா எனக்கு ஒரு ஆச்சரியம், அக்கினிக்குள்ளே இவங்களை தூக்கி போடுறதுக்காக கொண்டுகிட்டு போன மனுஷனுங்களை அந்த அக்கினி பச்சித்து போட்டது. ஆனா உள்ள போடப்பட்ட இவனுங்களை ஒண்ணுமே செய்யலை. காரணம் என்ன அப்படின்னா, அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் படித்து பார்த்தால், ராஜா நிறுத்திய பொற்சிலையை வணங்க வேண்டும் என்கிறதான ஒரு கட்டளை பிரகடனப்படுத்தப்படுகிறது. ஆனால் இந்த வாலிபர்களோ எங்களால் அது செய்ய முடியாது, வைராக்கியம் பாராட்டுறாங்க. எதுக்காக? கர்த்தர் மோசே மூலமாக எழுதி கொடுத்ததான நியாயப்பிரமாணத்தில் இப்படி ஒரு வசனம் இருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்துக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள். தேவனுடைய வசனத்துக்காக, தேவனுடைய திருச்சட்டங்களுக்காக, தேவனுடைய சத்திய வார்த்தைக்காக வைராக்கியம் பாராட்டுகிற எவருக்கும் சேதங்கள் வருவதில்லை. வசனத்துக்காக வைராக்கியமா இருக்கிறோமா?
இந்த கடைசி காலத்துல கர்த்தருடைய வசனத்துக்காக வைராக்கியம் பாராட்டுகிறோமா? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான வாக்குத்தத்த வசனங்கள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான சத்திய வசனங்கள், தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறதான இந்த பைபிளுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறோமா? நம்முடைய வைராக்கியம் தேவனை இறங்கி வர பண்ணும். அந்த பகுதியில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். வைராக்கியமாக இருந்தார்கள். ஆனால் அவங்க சொல்றாங்க, நீங்க நிறுத்தின இதை வணங்க முடியாது. எங்களை என்ன வேணாலும் செஞ்சுக்க, தூக்கி போட்டாலும் போடுங்க, நாங்க கர்த்தரைத்தான் வழிபடுவோம். என்ன ஒரு வைராக்கியம்! தூக்கி போட்டாங்க. வசனத்துக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள் எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள போனாலும், அது அக்கினி சோதனையான ஒரு அனுபவத்துக்குள்ள போனாலும், அவர்களுக்கு உள்ளே கர்த்தர் அவர்களை தப்புவிக்க இறங்கி வருவார். அல்லேலூயா! அக்கினி போன்ற சோதனைகள் பட்சிக்க வந்தது உண்மைதான். ஆனா பட்சிக்க முடியல. ஏன் தெரியுமா? ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களுக்குள்ளே வந்தார். அவர்கள் நடுவிலே உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் சபையில மட்டும் உலாவுகிறவர் அல்ல. கர்த்தர் குத்துவிளக்கின் மத்தியில மட்டும் உலாவுகிற தேவன் அல்ல. தம்முடைய பிள்ளைகள் சோதிக்கப்படுகிறதான அந்த நேரத்திலே, அக்கினி போன்றதான சோதனைகள் தம்முடைய பிள்ளைகளை பட்சிக்க வருகிறதான அந்த சமயத்திலே, தம்முடைய பிள்ளைகளுக்கு நடுவில் இறங்கி வாசம் பண்ணி தம்முடைய பிள்ளைகளை அந்த அக்கினியிலிருந்து காக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா! மூன்றாவதாக சங்கீதம் 121 அதனுடைய 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது, பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்தாது. பகல்ல உஷ்ணம், இரவிலே குளிர், கடுங்குளிர் சேதப்படுத்தாது. யாரை சேதப்படுத்தாது? இஸ்ராயேல் மக்கள் அந்த வனாந்தர பயணத்திலே அவர்கள் எகிப்தை விட்டு வனாந்தரத்தை நோக்கி வருகிறார்கள். அப்படி வனாந்தரத்தில் வரும்போது கர்த்தர் அவர்களுக்கு பகலிலே மேகஸ்தம்பமாக, இரவிலே அக்னி ஸ்தம்பமாக இருந்து சேதம் வராதபடி காப்பாற்றுகிறார். யாருக்கு சேதம் இங்கே வருவதில்லைன்னா, கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு, கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு, கர்த்தர் காட்டுற பாதையில போறவங்களுக்கு சேதங்கள் வருவதில்லை. தேவன் காட்டின பாதையை விட்டுட்டு இந்த இஸ்ராயேல் மக்கள் தங்களுக்குன்னு ஒரு பாதையை ஏற்படுத்திக்கிட்டு போனாங்கன்னா அந்த பாதையில பாதுகாப்பு கிடையாது. ஏன்னா பகல்ல அந்த வனாந்தரத்துல எங்க பார்த்தாலும் மணல் தான், போக முடியாது, வெயில், கால் வைக்க முடியாது, ரொம்ப கொடுமை. இரவில் குளிர், குளிர் மட்டும் கிடையாது, அந்த மணலுக்குள்ள இருந்து விஷப்பூச்சிகள்லாம் எழும்பும். ஆகையினால கர்த்தர் தம்முடைய ஜனத்தை எப்படி அழகா நடத்துறாரு பாருங்க. வெயில்ல என் பிள்ளைங்க அவங்க வந்துட்டு உஷ்ணத்தை தாங்க முடியாது, ஆகையினால அவங்களுக்கு குளிர்ச்சியா இருப்பேன். இரவுல என் பிள்ளைங்க அவங்க குளிரை தாங்க முடியாது, அதிகமாக குளிர் இருந்ததுன்னா விஷப்பூச்சிகளாம் எழும்பி என் பிள்ளைங்களை சேதப்படுத்திடும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அக்னி ஸ்தம்பமாக, அதாவது எப்படின்னு சொன்னா, இந்த அக்னி ஸ்தம்பம் சொன்னா வெது வெதுப்பாவே இருக்கும். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ரெண்டும் சேதப்படுத்த முடியாதவங்களை நாம கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே, கர்த்தருடைய அந்த சமூகத்துக்குள்ளே, கர்த்தர் நடத்துகிற அந்த பாதையிலேயே நாம போகும்போது நமக்கு சேதங்கள் வருவதில்லை. 4வது மார்க் புஸ்தகம் 16-18, லூக்கா 10-19 ஆகிய வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தால் அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கும், சர்ப்பம் சாவுக்கேதுவானவைகள் உங்களை சேதப்படுத்தாது. யார இந்த சர்ப்பம் சேதப்படுத்தாது அப்படின்னா, அந்த பகுதியில் கொஞ்சம் படிச்சிங்கன்னா, விசுவாசம் உள்ளவர்கள், மார்க் 16-18, அந்த 18க்கு முன்ன இருக்கிற வசனத்தில் விசுவாசம். அதே மாதிரி லூக்கா 10-19 படிச்சு பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை கொடுக்கிறேங்கிற வார்த்தை வரும். இந்த 2 வார்த்தையும் இணைக்கணும். கர்த்தரை விசுவாசித்து தேவன் கொடுக்கிற அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவர்களை இந்த சேதம் அணுகுவதில்லை, சேதப்படுத்த முடியாது. கர்த்தரை விசுவாசிக்கணும், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும்,
அவர் கொடுக்கிறதான அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு நாம யூஸ் பண்ணணும். ஆண்டவர் ஆதியிலே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அதிகாரத்தை கொடுத்தார். ஆனால் இந்த சர்ப்பம், இந்த பழைய பாம்பாகிய சாத்தான் அவங்க விசுவாசத்தினின்று வழிவிலக பண்ணி அவங்களுடைய அதிகாரத்தை அவன் பறித்து கொண்டு அவங்கள சேதப்படுத்திட்டான். மகிழ்ச்சியாயிருந்த ஏதேன் தோட்டத்தில் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பாவத்தை புகுத்தினான். நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறதான சூழல்ல கர்த்தர் சொல்ற வார்த்தையை விசுவாசிக்கிறது இல்லை, அதிகாரத்தை பயன்படுத்துறதில்லை. ஏன்னா அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். பிள்ளை என்கிற அதிகாரம். இங்கே லூக்கா 10:19 அடுத்து ஒரு அதிகாரம் கொடுக்கிறாரு. அந்த அதிகாரமும் நமக்கு தேவை. இந்த அதிகாரங்களை நாம பயன்படுத்தணும். விசுவாசித்து அதிகாரங்களை பயன்படுத்துகிறவர்களை இந்த சர்ப்பமோ சாவுக்கு ஏதுவானவைகளோ சேதப்படுத்த முடியாது. அப்போஸ்தலர் 28:6 படிச்சு பார்த்தீங்கன்னா, கப்பல் பயணத்துல ஒரு பெரிய சேதம். ஆனா இந்த கப்பல் பயணத்திலிருந்து தப்புவிக்கப்பட்ட காக்கப்பட்ட பவுல் ஒரு தீவுல இறங்குறாரு. அப்படி தீவுல இறங்கும் போது ஒரு காரியம் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப குளிரா இருக்குதே, கொஞ்சம் அனல் முட்டுவோம், அதுக்கு நெருப்பு போடுவோம்னு சொல்லி எல்லாரும் விறகு எல்லாம் பொறுக்கும்போது பவுலும் போய் விறகு பொறுக்கிறார். அப்படி பொறுக்கிக்கிட்டு இருக்கிறதான அந்த சமயத்துல ஒரு விஷ பாம்பு அவருடைய கையை கவ்வி கொண்டது. உடனே என்னன்னா அதை உதறிட்டாரு, நெருப்புல விழுந்துருச்சு. ஆனா எல்லாரும் பார்க்குறாங்க இவன் செத்துருவான், உத்து பார்க்குறாங்க இவன் செத்துருவான் அப்படின்ட்டு. ஆனா பவுலுக்கோ சேதங்கள் வரல. ஏன்? பவுல் கர்த்தரை விசுவாசித்து தேவன் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்துகிற ஒரு மனிதன். ஆகையினால சேதங்கள் வந்ததே இல்லை. என்னுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவத்தை சொல்லணும். நாங்க இந்த அழகாபுரியில கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறோம். அப்பொழுது ஃபவுண்டேஷனோட நிற்கிது. சுற்றி பயங்கரமான தீயெறும்பா இருக்கு. அதை தீ வச்சு கொளுத்தி அழிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, எங்கள் சர்ச்சுக்கு பின்னாடி ஒரு பனைமர தோப்பு இருக்குது. அந்த பனைமர தோப்பில் போய் ஓலைகளை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நான் போனேன். அப்படி போகும்போது என்னென்னா, அது ஒரு மாலை நேரம். என்ன ஆயிடுச்சு, அந்த ஓலையை எடுக்கும்போது ஒரு விஷப்பூச்சி என்னுடைய காலில் கடிச்சிருச்சு. வீட்டுக்கு வந்தேன். இந்த வேப்பங்குலையை ஒரு பாட்டிக்கிட்ட கேட்டேன், இப்படியும் கொடுத்தாங்க, சாப்பிட்டேன், கசப்பு இல்லை. அப்புறமா மிளகாய் கேட்டேன், அதையும் சாப்பிட்டேன், காரத்தன்மை இல்லை, விஷம் ஏறி இருக்கு அப்படின்னு மட்டும் நல்லா தெரிஞ்சிருச்சு. அப்போ அன்னைக்கு நல்லா சாப்பிட்டு விசுவாசத்தோடு இந்த வசனத்தை நினச்சிக்கிட்டு விசுவாசத்தோடு தூங்கிட்டேன். ஆனால் தூங்கக்கூடாது, பாம்பு கடிச்சா தூங்கக்கூடாது, யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, நீ என் மனைவிட்ட சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு கர்த்தரை நான் அதிகமாக பற்றி கொண்டேன். அந்த சமயத்தில் ரொம்ப விசுவாசமாகவே இருப்பேன். அதிகமாக எல்லாமே கர்த்தர் தான், என்ன நடந்தாலும் கர்த்தர் தான் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தில் இருப்பேன். என்ன நடந்துச்சு, என் மனைவி நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கு. காலையில் சென்ட்ரு பாஸ்டர் கூப்பிட்றாரு, ஏப்பா என்னப்பா பாம்பு கடிச்சிருச்சு, நீ பாட்டில் இப்படி இருக்கிற, முதல்ல கிளம்பி வாப்பா அப்படின்னாரு. கிளம்பி போனேன். காட்டு அப்படின்னாரு. என்னுடைய இடது காலில் சுண்டு விரலை காட்டினேன். என்னப்பா இப்படி பாம்பு கடிச்சிருக்கு, ஒன்றுமே செய்யலை பாஸ்டர், கர்த்தர் என்னை பார்த்துக்குவார் பாஸ்டர், பவுலுக்கு பாம்பு கடிச்சு அவர் சாகலை, நானும் ஊழியக்காரன் தான், எனக்குள்ளேயும் விசுவாசம் இருக்குது, தேவனுடைய அதிகாரத்தை நான் பயன்படுத்துகிறேன், நான் சாக மாட்டேன் பாஸ்டர் அப்படின்னேன். இது எதுக்காக சொல்கிறேன் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை ஆணித்தரமா விசுவாசமா பிடிச்சுக்கிடணும். கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சுக்கங்க, கர்த்தரை பிடிச்சுக்கங்க, அவர் கொடுக்கிற அதிகாரத்தை பயன்படுத்துங்க. என்ன நடந்தாலும் சரி விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. துவக்கத்திலே கொண்டிருக்கிற விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்குது. ஆகையினால கடைசி காலத்துல பாருங்க, எங்க பார்த்தாலும் சந்தேகம், அதுல சந்தேகம், இதுல சந்தேகம், வசனத்துல சந்தேகம், கர்த்தர் மேல சந்தேகம், இப்படி சாத்தான் கிள்ளி விட்டுக்கிட்டு இருக்கான், தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கான். இது தெரியாம நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, கர்த்தர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தை குறைச்சிடுறாங்க. பிரயோஜனம் இல்லாம போயிருது. ஏன்? விசுவாசம் இல்லாம வசனம் கேட்டா பிரயோஜனப்படாது. விசுவாசிக்கிறவர்களுக்கு சேதம் உண்டாவதில்லை. 5வது,
படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனம். 2ஆம் மரணத்தினால் சேதம் இல்லை. யாருக்கு இந்த சேதம் வருவதில்லை அப்படின்னா, மனம் திரும்பி சுவிசேஷம் கேட்டு மனம் திரும்பி ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று வேறு பிரிக்கப்பட்டு பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு கர்த்தருடைய வேத வசனத்தின்படி ஜீவித்து சபை கூடி வருதலை விட்டுவிடாதபடி தேவனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருந்து அந்த தேவனை விட்டுவிடாதபடி தேவனுடைய அன்பை விட்டுவிடாதபடி நாம் இருப்போமானால் 2ஆம் மரணமாகிய அந்த நரகம் நமக்குள் சேதத்தை ஏற்படுத்திவிட முடியாது. ஆகையினால நம்முடைய ரட்சிப்பின் அனுபவம் ரொம்ப முக்கியமானது. ரொம்ப கவனமாக இருக்கணும். நாம் ரட்சிப்பு என்பது ஏதோ ஒரு நாளில் நடந்து விட்டது அப்படின்னு சொல்லி நினச்சிடக்கூடாது. ரட்சிப்பு 3 காலகட்டங்களில் நிறைவேறக்கூடியது. ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், ரட்சிக்கப்படுவேன். நம்முடைய ரட்சிப்பின் அனுபவமானது ஒவ்வொரு நாளும் பூரணப்படணும். நம்முடைய ரட்சிப்பு பூரணப்பட ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்கணும். தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும். 6வது லூக்கா 4:35 இயேசு சொல்லுகிறார், பிசாசை பார்த்து அதட்டுறாரு. பிசாசு அவனை விழ தள்ளி அவனுக்கு சேதம் எதுவும் ஏற்படாதபடி போயிடுச்சு. இன்னைக்கு நிறைய நேரங்களில் பிசாசு சேதத்தை ஏற்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் ஊடுருவி வாரது. ஆனால் இயேசு அங்கே தான் இருக்கிறார். சேதம் வருவதில்லை. இயேசு நம் பட்சத்தில் இருந்தா யாருக்கு சாத்தான் சேதத்தை ஏற்படுத்த முடியாதுன்னு தெரியுமா? இயேசுவுக்கு பக்கத்தில் யார் இருக்காங்களோ, இயேசு யார் பக்கத்தில் இருக்கிறாரோ அவர்களுக்கு சாத்தானால சேதத்தை ஏற்படுத்திட முடியாது. ஆகையினால நீங்கள் கர்த்தரோடு கூட இருங்கள், அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் அவரை விட்டுடக்கூடாது. கர்த்தரோடு கூட இருக்கிற அந்த அனுபவத்தை பாருங்க. மோசே மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து கேட்குறாரு, கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார் யாரோ அவர்களெல்லாம் என் பட்சத்துக்கு வாங்க, என் பக்கத்தில் வாங்கன்றாரு. கர்த்தர் பட்சத்தில் நாம் நின்றுடணும். இந்த உலகத்தின் பக்கத்திலேயோ இந்த பொருளாதாரத்துக்கு பக்கத்திலேயோ போயிடக்கூடாது. கர்த்தர் பக்கத்தில் கர்த்தர் பட்சத்தில் நிற்கணும். கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவர்களுக்கு சேதம் வருவதில்லை. 7வது அப்போஸ்தலர் 27:10 கப்பல் பயணத்தில் சேதமில்லை. யாருக்கு? தரிசனம் உள்ளவர்களுக்கு பயணத்தில் சேதங்கள் வருவதில்லை. உன் தரிசனம் நிறைவேற வரைக்கும் உன் மண்டை மையானம் போகாது. அல்லேலூயா. நான் இந்த வார்த்தையை அடிக்கடி எனக்கு சொல்லுவேன். என்ன ராஜா விபத்து வந்துருச்சா? என்னை பார்த்து நான் சொல்லுவேன், என்ன ராஜா விபத்து வந்துருச்சா? ராஜா கவலைப்படாத. வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டியா? கவலைப்படாத. நீயும் உன் மனைவியும் வந்துட்டு விழுந்துட்டீங்களா? நாய் ஊட வந்து தட்டி விட்டுருச்சா? கவலைப்படாத. என் மனைவி ரொம்ப வருத்தப்படுவாங்க. இந்த மாதிரி விபத்தெல்லாம் நடக்கும்போது, உடல் உறுப்புகளெல்லாம் சேதப்படும் போது ரொம்ப வருத்தப்படுவாங்க. அப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசுவார், உனக்கு ஒன்றும் சேதம் வராது. நான் என்னை பார்த்து சொல்லுவேன் ஒரு வார்த்தை, உன் மண்டை மையானம் போகிற வரைக்கும், உன் தரிசனம் நிறைவேற வரைக்கும் உன் மண்டை மையானம் போகாது. இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுவேன். என்னுடைய மண்டை அந்த மையானம் போகிற வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா தரிசனம் இருக்கு. தரிசனம் உள்ளவனுக்கு சேதங்கள் வருவது போல தெரியலாம், ஆனால் அவனை சேதப்படுத்தி விட முடியாது. தடை போட முடியும், அவனை தடுத்து நிறுத்த முடியும், தள்ளிவிட முடியும். ஆனால் அவனுடைய ஜீவனுக்கு எந்த ஒரு சேதத்தையும் ஏற்படுத்தி விடவே முடியாது. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளை, தேவ மனிதர்களை, உங்களுடைய ஊழியத்திலையும் சரி, உங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலையும் சரி, உங்களுடைய பயணங்களில் அநேக இழப்புகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்குள்ள என்னுடைய தரிசனம் இருக்கு. ஆகையினால உன் மண்டை மையானம் போகிற வரைக்கும் உனக்கு சேதங்கள் வருவதில்லை. அல்லேலூயா.
அல்லேலூயா. யாருக்கு சேதம் வருவதில்லை? கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்கு, வைராக்கியம் பாராட்டுகிறவர்களுக்கு, தேவனுடைய சமூகத்துக்குள், தேவனுடைய பிரசன்னத்துக்குள், தேவனுடைய வழிநடத்துதலில் இருக்கிறவர்களுக்கு, விசுவாசமாய் இருக்கிறவர்களுக்கு, ரட்சிப்பை காத்து கொள்ளுகிறவர்களுக்கு, கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறவர்களுக்கு, தரிசனம் உள்ளவர்களுக்கு சேதங்கள் வருவதில்லை. யாருக்கு சேதம் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாமா? ஓகே. எபிரேயர் 11வது அதிகாரம் 31வது வசனம். கீழ்ப்படியாதவர்களுக்கு சேதம் வரும். சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க, தேவனுக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தருடைய ஊழியர்களுக்கு கீழ்ப்படிங்க, சேதம் வராது. ஆனால் கீழ்ப்படியாமல் இருந்தால் சேதம் வரும். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.